ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 19th கொஷின், 18 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 19th question. In a network analysis, if for an activity I to j, the earliest start time of the event j is 13 hours, the latest completion of the event I is 6 hours, and the duration of the activity I to j is 3 hours, then the independent float of the activity I to j is equal to option A 0 hours, option B 7 hours, option C 10 hours, option D 4 hours. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏர்லிஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஜே அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ கொடுத்துருக்காங்க அண்ட் டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஐ டு ஜே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா இத்தனை நேரம் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 hours தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் ஆஃப் ஜே கொடுத்துருக்காங்க அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஐ டு ஜே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் லேட்டஸ்ட் ஃபினிஷ் மைனஸ் டியூரேஷன். லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் ஆஃப் ஐ வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஐ, அதே வந்து earliest start time of j minus duration of an activity I to j வரும். அப்ப independent float ஓட ஃபார்முலால நம்ம earliest start time என்ன கொடுத்திருக்காங்க 13 hours and latest finish time of I வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 6, duration வந்து 3 கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 minus 6 minus 3 கிடைக்கும். அப்ப 13 minus 6 7 minus 3 is equal to 4 hours. So option D 4 hours தான் correct answer. Question number 20. The minimum value of Z is equal to U1 square plus U2 square plus U3 square. Subject to the constraints U1 plus U2 plus U3 is equal to 10. U1, U2, U3 are non-negative integers. Is option A 3 into 10 by 3 whole square, option B 100 by 3, option C 27, option D 34. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2019 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல மினிமைஸ் தி வேல்யூ ஆஃப் Z is equal to U1 square plus U2 square plus U3 square. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா U1 plus U2 plus U3 is equal to 10 இருக்கும். and U1, U2, U3 எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னாக்கா நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸா இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இந்த வேல்யூ ஆஃப் Z என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூ ஆஃப் Zன்றது தான். இத்தனை நாள் நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் Dன்றது தான் கரெக்ட் ஆன்சர் 34. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 20th கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். U1, U2, U3 எல்லாமே என்னன்னு சொல்லியிருப்பாங்க, நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ். நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ்னா என்ன வரும், பாசிட்டிவ் வரும். அப்போ ஜீரோவும் சேர்த்து வரும். பாசிட்டிவ்க்கும் நான் நெகட்டிவ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ல ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ல பாசிட்டிவ் இன்டீஜரோட ஜீரோவையும் சேர்த்துக்கும். ஏன்னா நெகட்டிவ் இல்லாத இன்டீஜர்ஸ்ன்ற மாதிரி மீனிங்ன்றதுனால ஜீரோவை நெகட்டிவ்லையும் சேர்த்துக்கலாம், பாசிட்டிவ்லையும் சேர்த்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ல 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் வரும்போது U1, U2, U3 அந்த மாதிரி சூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. U1 plus U2 plus U3 is equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. 10ன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர். அப்ப ஈவன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 3 நம்பர் ஆட் பண்ணும்போது ஈவன் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா
மூணுமே ஈவனா இருந்தா ஈவனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஈவன் அப்புறம் 2 ஆட் நம்பர் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது ஈவனா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டில நம்மளுக்கு ஆன்சர் வரும். இல்ல ஈவன் வித் 2 ஆட் நம்பர்ஸ், இந்த இதுல 3 ஈவன் நம்பர்ஸ் இல்லைனாக்கா ஈவன் வித் 2 ஆட் நம்பர்ஸ் வரும். இப்படி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டேக் ட்ரையல், இங்க வந்து இன்னொன்னு வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு இன்டீஜர்ஸ் நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் ட்ரையல் மெத்தடை யூஸ் பண்ணி. ட்ரையல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் நான் எதை எடுத்துக்கிறேன் 0 to 5 வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூன்றதுனால நான் கம்மியான இன்டீஜர்ஸ் சின்ன நம்பரா பார்த்து எடுத்துக்கலாம். 0 to 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஐடியா படி என்ன வரணும், 3 நம்பரை ஆட் பண்ணா 10ன்ற ஆன்சர் வரணும். ஸோ நம்ம வந்து 3 3 4ன்னு எடுத்து பார்ப்போம். அதாவது டோட்டல் வந்து 10 வரணும் 3 நம்பரை ஆட் பண்ணா. அப்ப எனக்கு பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 3 + 3 + 4ன்னு போட்டுக்கலாம் ஒரு சான்ஸ். அப்ப 3 + 3 + 4ன்னு போட்டீங்க அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, u1². மினிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா u1² + u2² + u3² கொடுத்துருக்காங்க மினிமம் வேல்யூ. ஸோ நான் u1 u2 u3 நான் இந்த மாதிரி 3 3 4ன்னு எடுத்திருக்கேன். u1 3 u2 3 u3 வந்து 4ன்னு எடுத்திருக்கேன். அப்ப அதுல போடும்போது 3² + 3² + 4² போது 9 + 9 + 16 34ன்றது தான் மினிமம் வேல்யூ. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் வேல்யூ நம்மளுக்கு Z வரணும் அப்படின்னா 34ன்ற ஆன்சர் வருது. எந்த நம்பரை சூஸ் பண்ணும்போது 3 3 4ன்னு சூஸ் பண்ணும்போது. வேற ஏதாவது நீங்க போடும்போதும் 10 டோட்டல் வர்ற மாதிரி இருக்கிற u1 u2 u3 நீங்க சூஸ் பண்ணி போட்டீங்கனாலும் மினிமம் வேல்யூன்றது இங்க கேட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க வந்து ஆன்சர் 34ன்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 34ன்றது தான் மினிமம் வேல்யூ ஆஃப் Z. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். PGTRB மேத்தமெட்டிக்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2014 to 19 பேப்பர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.